இந்த சண்டை மனஸ்தாபம் அவளுக்கு தெரிஞ்சா அது அவ ஹெல்த்துக்கு நல்லதில்ல. புஷ்பா குணமாய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிடலாம்ப்பா. சரிம்மா, நீ சொன்ன அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்புறேன். நான் ஆஸ்பத்திரிக்கு போகலம்மா, போல. என்னங்க, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே இல்லைங்க. 1000 தான் இருந்தாலும் நம்ம வீட்டு மாப்பிள்ளைய நீங்க எப்படி கை நீட்டி அடிச்சிருக்க கூடாதுங்க. தயவு செஞ்சு நீங்க இளங்கோ வீட்டுக்கு போய் அவரையும் அவங்க அப்பாவையும் சமாதானப்படுத்திட்டு வந்தீங்கன்னா. என்ன மானம் கெட்டு போய் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றியா? இங்க வர, உலகத்துல உனக்கு யார் வேணாலும் முக்கியமா இருக்கலாம். எனக்கு எங்க அம்மாக்கு அப்புறம் தான் எல்லாருமே. எங்க அம்மாவை பிடிச்சு தள்ளி தலையில ரத்தம் வர அளவுக்கு பணம் கால போய் விட சொல்றியா? அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில அப்படி நடந்துருச்சு. எல்லாருக்குமே புஷ்பா பொழைக்கணுங்கிறதானே ஆசை. யார் செஞ்சது சரி யார் செஞ்சது தப்புன்னு நான் சொல்ல வரல. கடவுள் புண்ணியத்துல புஷ்பா பொழைச்சுக்கிட்டா. இந்த நேரத்துல நம்ம 2 பேர் குடும்பத்திலயும் எதுவும் விரிசல் வந்துடக்கூடாதுங்க. வந்தா என்னடி என்ன பண்ணுவா? வந்து வெட்டிடுவானா? வெட்டிடும், அதையும் பார்க்கலாம். ஏங்க இப்படி பேசுறீங்க? இது புஷ்பாவோட வாழ்க்கைங்க. இதுக்கு மேலேயும் புஷ்பாவுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது நம்மளால தாங்கிக்க முடியுமா? இது பாருங்க, ஒண்ணும் இல்ல. நீங்க போய் சமாதானமா 2 வார்த்தை பேசிட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். நியாயமா பார்த்தா நம்ம பக்கமும் தப்பு இருக்குல்ல. எனக்கு யாரோட நியாயமும் அவசியம் இல்ல. எல்லாரும் நியாயம் பார்த்தா நடந்துக்கிறாங்களா? எப்ப அவன் எங்க அம்மா மேல கை வச்சானோ இனிமே எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி சொல்லாதீங்க. அத்தை அவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா நீங்க சொல்றத நான் அப்படியே ஏத்துக்குவேன். ஆனா அத்தை அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கல்ல, அது நம்ம தப்பு தானே. நீ என்ன சொன்னாலும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். திரும்ப திரும்ப என்ன வற்புறுத்தாத. எங்க அம்மா செஞ்சது தப்புன்னு சொன்னா அவங்கள அந்த தப்பை செய்ய தூண்டது இளங்கோ. நான் போய் மன்னிப்பு கேட்கறதெல்லாம் செத்தாலும் நடக்காது. புஷ்பா, என்னடி இது? நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? கொஞ்சம் கொஞ்சமா நீதான் மனசை தேர்த்திக்கணும். குழந்தை போயிடுச்சுன்னு வருத்தம் தாம்மா. ஆனா சாக கிடந்து பொழைச்சு வந்திருக்கேன். என் வீட்டுக்கார இந்த பக்கம் கூட வந்து என்ன பார்க்கல பாத்தியா? அத நினைச்சாதாம்மா என்னால தாங்கவே முடியல. இந்த நேரத்துல என் பக்கத்துல இருக்கணும்னு எப்படிமா ஒரு புருஷனுக்கு தோணாம இருக்கும்? குழந்தைங்கிறது எனக்கு மட்டுமா? அவருக்கும் அந்த துக்கம் இருக்கதானமா செய்யும். பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு கூட பார்க்க வரமாட்டாரு. தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. என் மேல அவருக்கு கோவம் இருக்கட்டுமா? ஆனா நிச்சயமா அன்பு இல்லாத ஆள் இல்லம்மா அவரு. அப்படி ஒரேடியா என்ன வெறுத்து ஒதுக்கிறதுக்கு நான் என்னமா தப்பு பண்ணேன்? அவரை எதிர்த்து பேசினேன், சண்டை போட்டேன், கோச்சுக்கிட்டு வெளியில போய் அடிபட்டு விழுந்துட்டேன். அதுக்காக இருக்காளா செத்தாளான்னு கூட பார்க்க தோணல. புஷ்பா, நீ கவலைப்பட்ட அளவுக்கு அவர் உன் மேல கவலைப்பட்டது இல்ல.
அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீ கவலைப்பட்டுட்டு இருக்கிறது உன் உடம்புக்கு நல்லது இல்லம்மா. இல்லம்மா, எனக்கு சரியா படல. ஏதோ தப்புன்னு தோணுது. நீ கொஞ்சம் போனு கொடு, நான் பேசுறேன் அவர்கிட்ட. கட் பண்றாருமா. புஷ்பா, நீ இப்படி முடியாம படுத்துக்கிட்டு இருக்கிறப்போ உன்கிட்ட எதுவும் பேச வேணாம்னு நினைச்சேன். ஆனா நீ படுற அவஸ்தைய பார்க்கும்போது மனசு கேட்க மாட்டேங்குதுடி. உன் வீட்டுக்காரர் சரியில்லை. என்னம்மா சொல்ற? நீ அவங்க அப்பாவை மதிக்கிறது இல்லையா? திமிரு பிடிச்சு அலையறியா? உன்னை நான் கெடுத்து வச்சிருக்கேனா? அவரு இப்படி மனசுக்குள்ள என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்காருடி. அப்படின்னு யாருமா சொன்னது? இதெல்லாம் யாராவது சொல்லிதான் தெரியணுமா? இத்தனோண்டு உடம்புக்குள்ள எவ்வளவு விஷத்தை வச்சிருக்காரு அந்த மனுஷன். உன் புருஷனோட மனசு கழிச்சு கெடுத்து வச்சிருக்கிறது உன் மாமனார் தான். வீட்டுக்கு விளக்கேத்த வந்த பொண்ணு முழுகாம இருக்கான்னா வீட்டுல இருக்கிற பெரியவங்க தலையில வச்சு கொண்டாடுவாங்க. இந்த ஆள் என்னடான்னா பாசத்தை பொழியிற மாதிரி நடிச்சு உனக்கும் உன் புருஷனுக்கும் பகையதான் வளர்க்கிறாரு. என்னம்மா சொல்றீங்க? பின் என்னடி, நீ மாசமா இருக்கேன்னு தெரியும். வீட்டுல அவரால ஒரு பிரச்சனைன்னு வந்தா உன் வீட்டுக்காரர் உன்னதான் கண்டிப்பாருன்னு அவருக்கு நல்லா தெரியும் இல்ல? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக அவர் பொண்டாட்டி போட்டோ தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனோம்? அவர் போடுற நாடகத்தை புரிஞ்சுக்காம உன் வீட்டுக்காரர் என்னடான்னா உன்னை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காரு. இத்தனைக்கும் நான் அன்னைக்கு தப்பா எதுவுமே பேசலையேமா. நீயும் நானும் என்னைக்கு தப்பா பேசிருக்கோம்? இவர் கொழுப்பு எடுத்து வீட்டை விட்டு போயிருக்காருன்னா அதுக்கு நீ என்ன பண்ணுவ? பாரு, அப்பா சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு இது வரைக்கும் உன்னை பார்க்காம இருக்காருல்ல. நீ என்னடான்னா என் புருஷன் ஏன் வரலன்னு இங்க தவிச்சுக்கிட்டு இருக்க. ஏமா, இப்படி கூடவா மனுஷங்க இருப்பாங்க? இதுக்கு மேலயும் இருக்காங்க. கடைசியில பாரு, நீயும் நானும் தான் இங்க தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம். தாலி கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட பார்க்காம அங்க அவங்க அப்பா கூட கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காரு. கேவலமா இருக்குமா? இனிமே நான் அவருக்கு போன் பண்ண போறதே இல்ல. நேர்ல வந்தாலும் பேச போறது இல்ல. நான் முக்கியம் இல்ல நினைக்கிறவர் மேல எனக்கு மட்டும் என்ன மாக்குற? வருத்தப்படாத. என்னைக்கும் உங்க அம்மா இருக்கேன். என் கட்ட வேகிற வரைக்கும் என் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துவேன். வருத்தப்படாத, தைரியமாயிரு. வாங்க சூர்யா. என்னாச்சு சூர்யா? முந்தா நேத்து வருவீங்கன்னு பார்த்தேன், வரல. நேத்தாவது வருவீங்கன்னு நினைச்சேன், நேத்தும் வரல. என்ன ஏதுன்னு தெரியாம தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க, பிரச்சனை தான். அக்காவுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். அது சம்பந்தமாக அலைஞ்சதுனால என்னால் வேறு எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஐ எம் சாரி சூர்யா. உங்கள் சூழ்நிலையை தெரிஞ்சுக்காம நான் வேற உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கள். உள்ள வாங்க, பேசிக்கலாம். வாங்க சூர்யா, உட்காருங்க. உங்க அக்கா இப்ப எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்லைங்க. ஆக்சிடெண்ட் ஆகி கர்ப்பம் கலைஞ்சதோடு இல்லாமல் ரொம்ப அடிபட்டுடுச்சுங்க. உயிர் பிழைக்கிறது சந்தேகமாயிடுச்சு. ஐயோ கடவுளே. நேற்று நைட்டு தான் டாக்டர் உயிருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தேன். நீங்கள் எதுக்கு பார்க்கணும்னு சொன்னீங்க? ஏதாவது ப்ராப்ளமா?
நீங்க இருக்கிற சூழ்நிலையில என்னோட கஷ்டத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சூர்யா. தயவு செஞ்சு பிரிச்சு பேசாதீங்க. அரவிந்த் எனக்கு நிறைய செஞ்சிருக்கான். அவனுக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க. ஏமா உன் புருஷன் செத்துட்டானாமே, ஊரு முழுக்க கடன் வாங்கிட்டு ஒரேடியா டாட்டா காமிச்சா நாங்கெல்லாம் எங்கம்மா போறது? ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அவர் செத்து 10 நாள் கூட ஆகல. கணக்கு வழக்கெல்லாம் இனிமேதான் நான் பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நிச்சயமா உங்களுக்கு சேர வேண்டியதை நான் செஞ்சிடுறேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாமா. போன் பண்ணா எடுக்க மாட்டேன்ற, நேர்ல வந்தா சாக்கு போக்கு சொல்ற. என்ன ஐயா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. 2 லட்சத்தை முதல்ல எண்ணி வை, இல்ல அழகா உன்னை தூக்கிட்டு போக வேண்டியது வரும். துர்கா, யார் இவங்க? நீ யாரியா? சொந்தக்காரனா இல்ல நீ எங்களை மாதிரி கடன் கொடுத்தவனா? ஹலோ, நீங்க பேசுறதே சரியில்லை. பாவம், அவங்களே துக்கத்துல இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு மிரட்டுறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு சேர வேண்டிய 2 லட்சத்தை எடுத்து வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ண சொல்லு. இல்லனா ரொம்ப பேஜாராயிடும், சொல்லிட்டேன். 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் இவங்க கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு சூர்யா. எதுக்கு வாங்கினாருன்னு எனக்கு தெரியல. அவர் இருக்கும்போதே இவங்க ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து பணத்தை கேட்டுட்டு போனாங்க. அடுத்த மாசம் கொடுத்துடுறேன்னு சொல்லி சொன்னாரு. எதுக்கு இவ்ளோ பெரிய அமௌண்ட் கடன் வாங்கினீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் பதிலே சொல்லல. எப்பவும் போல அவங்க வீட்டுக்கு கொடுத்துருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி எந்த கடனையும் செட்டில் பண்ணாம என்ன அனாதைய விட்டுட்டு போவான்னு நினைச்சு கூட பார்க்கல சூர்யா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. பொழுது விடிஞ்சா டெய்லி கடன் சொல்லி யாராவது வந்து நிக்கிறாங்க. என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல சூர்யா. பிச்சைக்காரி மாதிரி ஆயிட்டது. துர்கா, ப்ளீஸ் துர்கா, அழாதீங்க. இங்க பாருங்க, உங்க பணம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன நம்புங்க. நீ யாரு முதல்ல அதை சொல்லு. நான் அரவிந்தனோட ஃப்ரெண்டு. இன்னும் 2 நாள்ல உங்க பணம் உங்க கை கிடைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. சரி, போனா போகுது. இன்னும் 2 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள பணத்தை கொண்டு வந்து நீ கொடுக்கலன்னா நான் என்ன செய்வேன்னே சொல்ல முடியாது. உங்க பணம் உங்களுக்கு கிடைக்கும். கிளம்புறீங்களா? உன் விசிட்டிங் கார்டு கொடு. ரொம்ப டீசெண்டா இருக்கிற. இன்னும் 2 நாள்ல பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க, உன்னை தூக்கிடுவேன்.
துர்கா ப்ளீஸ் துர்கா, தயவு செஞ்சு அழாதீங்க. நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சூர்யா. நான் இருக்கேன்ல, தைரியமா இருங்க. துர்கா, நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்றேன், கவலைப்படாதீங்க. சரியா? நான் கிளம்புறேன். கரெக்டா பண்ணிட்ட. பையன் பணத்தோட வரேன்னு போயிருக்கான். பட்சி படிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பணம் வந்ததும் ஃபோன் பண்றேன். உன் கமிஷனை வாங்கிட்டு போயிட்டே இரு. சூப்பர். அது சரி, எப்படி துர்கா டக்கு டக்குன்னு சவுக்கார் ஜானகி மாதிரி சோகத்தை கொண்டு வந்து மூஞ்சில ஒட்டிக்கிற? பெரிய ஆளுதாம்மா நீ. போனை வை, கொஞ்சம் விட்டா போதுமே.